சார் எல்லாத்துக்குமே அவரில் கேட்கப்பட்டார். கண்டிப்பாக மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும்னு நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். சொன்னோன்னே சுற்றி நான் நம்மகிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் சார், அம்மா கிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே. ஸோ அவங்க ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னோடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ். ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஷூட்டிங்கில் இருக்காங்க. காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் மெசேஜ் காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புறேன், இன்னொரு ஹீரோ டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் அங்கே மெசேஜ் அனுப்பிச்சுருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்சில் பெருசாக கிராண்டாக இன்ட்ரோ பண்ணலான்னு ஒரு பிளான், பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்டும் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷன் நாங்களும் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்கள். அடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம். கடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திருநெல்வேலி பாஷையில எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஈரோடு சைடில் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோயினுங்கிறது படம் பார்க்கும்போது சார், உங்களோட அடுத்தடுத்த படங்கள் வந்து ஸ்ருதி நாராயணனை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஜோடியாக நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நடிக்கலாம். சார், இந்த வேலுநாச்சியாரோட அவங்களோட இது லான்ச் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமங்கை, இவங்க வந்து ஒரு தவறான முறையில் வந்து பிரபலமானவங்க. இவங்கள வச்சு அவங்க நீங்கள் இது பண்ணுறதுனால அவங்கள அவமதிக்கிறதா உங்களுக்கு தெரியும் சார்? நீங்கள் தவறான முறையில் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாடு நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சுக்கிறாங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாஷினி. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில. அவங்க ஒரு ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்ணுறதை நான் வர வைக்கணும் சார். ஆனால் இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணுறது இவங்க அவமதிக்கிறது தான் எங்களுக்கு இல்லை. நம்ம நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும், விக்டிம் ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். சார், இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபாஷ் சார், அம்மா கிருஷ்ணன் சிவா சார்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லாம். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். கூடியவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு. சரி, கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு அரசு பேருந்து நிற்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு 12th கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிற்காமல் போயிடுச்சு. சுகாஷினி இவங்க தான். அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி 437 மார்க் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அவங்க வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர், அவங்களும் ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க நமக்கு. ஃபஸ்ட்டு போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம்.
லாஸ்ட் டைம் பெரியார் லான்ச் பண்ணியிருந்தோம் நம்மளோட பெண்ணியம் சார்ந்த திரைப்படனால. நீ அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மீடியா மூலிமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கலாட்டா மீடியாவிலேருந்து எல்லா மீடியா பிஹைண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. பட் அதை உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று பரிசாக தரோம் அவங்களுக்கு. அவங்க காலேஜ் படிக்க உதவியாக இருக்கு மூலிமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ சுஹாசினி அவங்க இன்றைக்கி எனக்கு லான்ச் பண்ண வந்து அது பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கடுக்கா படத்தோட போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு வார்த்தை. என் பேர் சுகாஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பட்டி அடுத்த கொத்தக்கோட்டையில் இருக்கிறேன். விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூ.